பாருங்க மேடம், எங்களுக்கு எல்லாம் தெரியும். அதனால உங்கள தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ண வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல மேடம். அப்புறம் ஏன் தேவையில்லாம என்ன இங்க கூட்டு வந்தீங்க? காரணம் இல்லாம கூட்டிட்டு வரல. இதுக்கு காரணம் இருக்கு. நீங்க 2 பக்கமும் மாட்டிப்பீங்க. இந்த 2 பக்கத்துக்கும் அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சுதா? இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, உங்களுக்கு எந்த மாதிரி சாவு வேணும்? ஸ்லோவானதா? என்ன பயமுறுத்த பாக்குறீங்களா? எனக்கு லாயர் வேணும். உனக்கு கிடைப்பாங்க. இப்பவே வருவாங்க. ஆனா என்ன, உலகத்துக்கே உன்ன பத்தி தெரிஞ்சிருக்கும். நீ இப்போ ஒரு செலிபிரிட்டி ஆயிடுவ. அதுக்கப்புறம் நடக்க போறது உனக்கு வித்தியாசமா இருக்கும். எக்ஸாக்ட்லி உங்களுக்கு என்ன வேணும்? சார் இப்பதான் ஜெயந்த் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு. அவன் ஏடிஎம் போயிருக்கான். அங்க ஏதோ ப்ராப்ளம் ஆயிருக்கு. அதனால இப்ப திருப்பி வீட்டுக்கு போயிருக்கான். அவன் மேல ஒரு கண் இருக்கட்டும். எஸ் சார். ஓகே சார். ஓகே, உடனடியா ஃபோர்ஸை கூப்பிடுங்க. சரியா? 2 பேர் தான் இப்ப நமக்கு தேவை. எஸ்ஐ உங்களோட கூட்டிட்டு போ, இல்லைன்னா பிரச்சனை ஆயிடும். ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். நீங்கள் தொடர்பு கொள்ள முயற்சிக்கும் வாடிக்கையாளரின் எண்ணானது
அனன்யா நீ என்ன பண்ண போற? ஒரு செக்யூரிட்டி கன்னெல்லாம் எடுத்துட்டு வருவானா? கொஞ்சம் மானிட்டர் 1 பாரு. இந்த சஸ்பென்ஸ நீ கிரியேட் பண்ணிக்க தேவையில்லை. ரொம்ப டென்ஷன் ஆயிட்டியா என்ன? வாய மூடு. டைம் வேஸ்ட் பண்றதுல ஒண்ணும் ஆக போறதில்ல. ஸ்ட்ரைட்டா பாயிண்ட்டுக்கு வரேன். என் பேங்க் அக்கௌண்ட்டை ஏன் டச் பண்ண? அந்த இன்ஃபர்மேஷன் ஒன்றை தவிர வேற யார்கிட்டயும் இல்லை. உன் பேங்க் அக்கவுண்டா? இது எப்ப நடந்துச்சு? என்கிட்ட ஓவர் ஸ்மார்ட்டாலாம் நடிக்காத. நான் உனக்கு ஃபோன் பண்ணும்போது ஏன் எடுக்கல? போலீஸ் என்ன புடிச்சிட்டாங்க. 2 மணி நேரம் ஹோல்ட் பண்ணிட்டாங்க. என்னடா இது? நீ ஏன் இப்படி பண்ண? உன்கிட்ட இருந்து இப்படி ஒரு ஸ்டோரியை நான் என்ன எதிர்பார்க்கவே பேசுற இல்லை. நீ? இது உனக்கு காமெடியா இருக்கா? உன்னை பத்தி இதுவும் உங்ககிட்ட சொல்லாம இங்க வந்திருக்கேன். என்ன பேசுற நீ? நீ ஆரம்பத்துல இருந்து எல்லாம் சொல்லியிருக்கணும். ஷாலினி கிட்ட நீ என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருக்கணும். எக்ஸாக்ட்லி, அதுதான் என்னோட பெரிய தப்பு. நீ என்ன நான் இப்ப நல்லவனா மாறணும்னு எதிர்பார்க்கறியா? அப்போ உனக்கு எதுலயும் ஷேர் தேவை இல்லையா? பணம் மொத்தத்தையும் நானே எடுத்துக்கவா? என்கிட்ட இந்த மாதிரி பேசுற வேலை வச்சுக்காத. நான் பேசவே போறது இல்ல இப்ப. எனக்கு அந்த காசு என்ன ஆச்சுன்னு இப்ப எனக்கு தெரியணும். எனக்கு அது தெரியாது. மூவ். கடைசியா உன்கிட்ட கேக்குறேன், பணம் எங்க? உன் கண்ணை முதல்ல கீழே வை. உன்னை கண்காணிச்சிட்டு இருக்காங்க. நான்சென்ஸ் மாதிரி பண்ணாத. இப்படி பண்ணா எனக்கு பிடிக்காது. வீடு முழுக்க சிசிடிவி சர்வேலன்ஸ்ல இருக்கு. இப்படி பண்ணாத, அப்புறம் நீ தான் பெரிய பிரச்சனையில மாட்டுவ. என்ன என்ன பண்ற நீ? என்ன ஏமாத்த பாக்குறியா? உன்ன ஷிட். நான் உன்னை வேணும் பண்ணல. அவ பணத்தையே எடுக்கல, அவளை எதுக்கு சுட்ட? அவதான் சொன்னால. டோனி டோனி எப்படி இப்படி ஒரு காதல் நாடகம் உன்னால போட முடிஞ்சது? இது வரைக்கும் உன்னோட வாழ்க்கையில யாரையாவது உண்மையா லவ் பண்ணிருக்கியா? ஆர்கோ முகர்ஜி அவன் ஒரு மனசாட்சியே இல்லாத கிரிமினல். எந்த ப்ரூஃபும் இல்ல, எந்த எவிடன்ஸும் இல்ல, எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்ல. தனியா இருக்க பொண்ணுகளை டார்கெட் பண்ணி அவன் தூக்கிடுவான். ஹேண்ட்ஸம், குட் லுக்கிங், டேஜிங், வெல் எஜுகேட்டட். அவன் இதில் மாட்டிக்கிட்டதே இல்லை. இது வரைக்கும் யாரும் அவனை சஸ்பெக்ட் கூட பண்ணதில்லை. கடந்த 10 வருஷத்துல இதே மாதிரி தொடர்ந்து 3 இன்சிடென்ட் நடந்திருக்கு. என் பொண்ணு அவனுடைய பேக்ரவுண்டை செக் பண்றதுக்கு சான்ஸே கொடுக்கல. என்னத்த பண்றது? இல்ல அவங்க மேல எந்த தப்பும் இல்ல. போலீஸ்காரங்களே இதெல்லாம் கண்டுபிடிக்க கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தாங்க. சரியா 5 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி வந்து இதே மாதிரி வேலையை பார்த்துருக்கான். அவனோட டார்கெட்டே இதுதான். எப்படி பண்ணியிருக்கான் பாத்தியா? ஆல்ரெடி டிஸ்டர்பான குடும்பத்துக்குள்ள தான் போவான். ஈஸியா மயக்கிடுவான். அவங்களும் ஈஸியா காதல்ல விழுந்துருவாங்க அவன் மேல. அவன் இவங்கள கோயிலுக்கு கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்குவான். சட்டப்படி யோசிச்சா இதெல்லாம் செல்லாது. முதல்ல கல்யாண போட்டோ எல்லாத்தையும் ரொம்ப கிளியரா கிளீனா அழிச்சிருவான் அவன். நீங்க சொல்றது எல்லாமே எனக்கு புரியுது. கல்யாண போட்டோவாவது கொஞ்சம் எடுத்து கூட. ப்ளீஸ் டோனி, நான் காலையில கிளம்புறேன். இந்த குழப்பத்துல கல்யாண போட்டோவை என்னோட லேப்டாப்ல இருந்து பேங்கிங் இன்ஃபர்மேஷனை ஹேக் பண்ணிட்டான். சரி பாஸ்வேர்ட் சொல்லு. எனக்கு ஆரம்பத்துல எதுவுமே புரியல. இத பத்தி நான் யோசிச்சு கூட பார்க்கல. இதெல்லாம் சகஜம்தான். அதுக்கப்புறமா பேங்க் அக்கவுண்ட்டை ஜாயின் பண்ண சொல்லி லாக்கர் எடுத்து கரெக்டா பிளான் பண்ணி செய்வான். பேங்க் அக்கவுண்ட் வேற ஓபன் பண்ணணும். அது ரொம்ப அர்ஜென்ட் மேட்டர், தெரியும்ல? அதான் என்கிட்ட இருக்கே, ஜாயிண்ட் அக்கவுண்ட் போட்டுக்கலாம். இதுக்கு தனியா ஒரு அக்கவுண்ட்? ஜாயிண்ட் அக்கவுண்ட்னா கரெக்டா இருக்கும். சரி சொல்லுமா, எப்ப இருந்து உனக்கு அவன் மேல டவுட் வர ஆரம்பிச்சிச்சு? உங்களுக்கு இந்த பேயை பத்தியெல்லாம் ஒன்றும் தெரியாது இல்ல? ஆனா உங்க புருஷனுக்கு நல்லா தெரியும். அவன் உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையா? நான் என்னோட மாமா கிட்ட இருந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் எல்லா இடத்துலயும் நான் போய் தேட ஆரம்பிச்சேன். அவனோட ஆபீஸ்க்கு இதை கண்டுபிடிக்கிறதுக்காக போனேன். முன்னாடி குடியிருந்தவங்களோட வீட்டுக்கு போனேன். அப்புறம் உங்க லாட்ஜ் பார்ல பார்த்தேன். எல்லாமே அப்புறம் தான் எனக்கு தெளிவா புரிஞ்சுது. வெரி கிளவர். அவன் பப்பு வச்சு பிளாட் வாங்கியிருக்கான். அப்புறம் அவன் பப்புவை பொறுத்த வரைக்கும் ஒரு மண்ணும் அவனுக்கு தெரியாது. நான் இந்த பிளாட் வேணாம் தான் சார் சொன்னேன். அவர் தான் பணம் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன்னு சொன்னாரு. அதனால தான் அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போனேன், நடிச்சேன். அவர் சொன்னதை தான் சார் நான் பண்ணேன்.
இவ்வளோ டிப்ரெஷன் ஆக்குனதே அவன்தான். ஏற்கனவே டிப்ரெஷன் இருக்க இந்த பொண்ணை பேய் கதை சொல்லி அருமையா மேனிபுலேட் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் இவ உண்மையிலேயே மனநலமை சரியில்லைன்னு நிரூபிச்சுட்டு ரொம்ப ஈஸியா இந்த கேஸை கடந்து போலான்னு நினைச்சிட்டான். அப்புறம் நான் நடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆர்க்கும் அதை பார்த்து ஏமாந்துட்டான். ஆர்க்கும் அந்த டாக்டரால தான் முதல்ல ஏமாந்தான். இந்த விஷயத்துல டாக்டர் எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணாரு. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆன மாதிரி ஒரு டிராமா போட்டேன். ஆக்சுவலா அவனே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டான். இந்த விஷயத்துல யாரோ என்ன அடிக்கடி வார்ன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்பதான் பழைய விக்டிமோட போட்டோவை நான் அங்க பார்த்தேன். அவனோட ஃபேக் டிக்கெட்லாம் அங்கதான் இருந்தது. இங்க இருந்து தப்பிச்சு போறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் அவன் அங்க வச்சிருந்தான். எல்லா வகையிலயும் எனக்கு சிக்னல் கொடுத்தாங்க. ஆனா அது யாருன்னு எனக்கு தெரியல. ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமா நான் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். யார் அது? அதை தெரிஞ்சுக்காம இருக்கிறது தான் நல்லது. இந்த உலகத்துல இந்த மாதிரி நிறைய இருக்குமா? அதுக்கு விளக்கமே இருக்காது. அதுக்கு விளக்கம் இல்லைனாலும் அதை பொய்ன்னு எடுத்துக்க முடியாது. அதுக்கு அர்த்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது. நீ உன் வாழ்க்கையை புதுசா ஆரம்பிமா. நான் கிளம்புறேன், சரியா? சரி, கிளம்பலாம். வாமா போலாம். இப்ப நான் எங்க போறது? எனக்கு நீ குடும்பமே இல்ல.